ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அயன் பாக்ஸ், ஒரு லைட் வெயிட் அயன் பாக்ஸு எப்படி ரிப்பேர் பண்ணலாம், அதாவது அதில் என்னென்ன ஃபால்ட்லாம் வரும், எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலில் ஃபுல் சர்வீஸ் ஒர்க்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். அது இல்லாமல் இந்த வீடியோவுடைய லாஸ்ட் எண்டில் இந்த ஒரு அயன் பாக்ஸுக்கு கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்கேன். அதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த அயன் பாக்ஸு பிரீத்தி லைட் வெயிட் அயன் பாக்ஸு. இது போட்டோம்னா பவர் எதுவும் வரல, சுத்தமாக டெட்டாக இருக்குது, பவர் வரல. நம்ம ஆன் பண்ணி பார்த்தாலும் ரெகுலேட்டர் திருப்பினாலும் ஆன் ஆகலை. ஸோ அதனால் இதை நம்ம பிரித்து இதில் என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து, என்ன போயிடுச்சு அதையும் பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ண வைக்கலாம். பாருங்கள், இது தெளிவாக பாருங்கள். ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நுணுக்கமான ஒரு ஒர்க்கு. அதாவது ஒரு அயன் பாக்ஸை பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளார ஏகப்பட்ட ஸ்க்ரூ இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பு, நீங்கள் 3-4 ஸ்டெப்பு கழட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா உள்ள ஒரு பார்ட்ஸ் வெளில வருதுங்களா, பேக் சைடு. அப்புறம் அதுக்குள்ளார அந்த மேல் பார்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டி அதை எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், புரியும். இதை எடுத்துட்டோமா, அடுத்தது அந்த கனெக்ஷன் பாயிண்ட் வரும். அந்த கனெக்ஷன் பாயிண்ட் பேஸு, நியூட்ரல், எர்த்து, இது 3மே நம்ம எடுத்து பிரிச்சுக்கலாம். 3 ஸ்க்ரூ இருக்கும். எர்த்து தனியாக இருக்கும், பேஸு, நியூட்ரலு தனித்தனியாக இருக்கும். 3யும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒயரை தனியாக எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயரு, தெர்மோஸ்டாட்டு, காயில், ஹீட்டிங் காயில், இது 3 தான் மொத்தமே. அயன் பாக்ஸில் பெருசாக அதிகமாக ஒன்றும் இல்லை. ஆனால் நுணுக்கமாக பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் பொறுமையாக நம்ம வீடியோவை பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. எடுத்துட்டோம்னா உள்ளே இவ்வளோ தான். இப்போ ஒயர் எடுத்துட்டோம். மீதி பார்த்திங்கன்னா உள்ளார காயில் இருக்கும். இப்போ ஒயர் செக் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எர்த்து பார்க்குறேன். எர்த்து ஓகே, கண்டினியூ வருது. அடுத்தது நியூட்ரலு வருது, ஃபேஸ் வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒயர் ஓகே, ஒயர் நல்லாயிருக்கு, அதனால் ஒயர் பிரச்சனை இல்லை. காயில் அடுத்தது, காயிலும் நல்லாயிருக்கு. இப்போ இதுதான் காயில் சுற்றி வருது பார்த்திங்களா, அதுதான் ஹீட்டிங் காயில், ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்தது காயில் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட்டு, இந்த சென்டராக இருக்குது பாருங்கள், அது காயிலுக்கு உள்ளார நடுவில் இருக்கும், அதுதான் தெர்மோஸ்டாட்டு. அதில் 2 எண்டு வரும். அது கண்டினியூட்டி வரல அப்படின்னா தெர்மோஸ்டாட்டு தான் ஃபால்ட்டு. இப்போ இந்த அயன் பாக்ஸில் தெர்மோஸ்டாட்டு தான் ஃபால்ட்டு. இதை நம்ம கழட்டிட்டு புதுசு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பழசை ரிமூவ் பண்ணிட்டு புதுசு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அப்படியே பொறுமையாக இருக்கிற மாதிரி கழட்டிட்டு அந்த பழசை எடுத்துடலாம், சரிங்களா. இப்போது ஓகே, கட்டியாச்சு. இப்போ இதில் ஃபியூஸ்லாம் இருக்கும் சில தெர்மோஸ்டாட்டில். அது புதுசாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபியூஸ் வராது, டைரெக்டாக வரும். அது பிரச்சனை இல்லை. கம்பெனியில் வரதில் ஃபியூஸ் சேர்ந்து வரும், அது தேவை. இப்போ பார்த்திங்கன்னா இது பழசு, புதுசு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். புதுசு லைட் வெயிட்டுக்கு இப்படி தான் வரும். இப்போ இதை எடுத்துக்கோங்க. 2 கனெக்ஷன் வரும், 2 லீடு வரும், 2 தான். அது 2 நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ அப்படியே வச்சு இருந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி புதுசு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூலாம் நல்லா டைட் பண்ணணும், நல்லா டைட்டாக போடணும். லூஸ் இருக்கக்கூடாது, லூஸ் கான்டாக்டே இருக்கக்கூடாது. எப்பவுமே எலக்ட்ரிக்கலில் லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. லூஸ் கான்டாக்ட் இருந்ததுன்னா ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆகி உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால்
லூஸ் காண்டாக்ட் இல்லாமல் ஸ்க்ரூலாம் நல்லா டைட் பண்ணணும். அதே மாதிரி ஜாயின் போட்டாலும் லூஸ் காண்டாக்ட் இல்லாமல் நல்லா ஒரு டைட்டாக இருக்கணும் ஜாயிண்ட், அந்த மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், இப்போ தெர்மோஸ்டாட்டில் 2 லீடு, அதில் ஒரு லீடு தனியாக வந்துடும். ஒரு லீடு வந்து என்னன்னா இந்த காயிலுக்கு இது பாருங்கள், காயிலில் ஒரு சைடு வந்து ஒரு லீடை வந்து கனெக்ட் பண்ணிடணும். 2 லீடில் இப்போ வந்து தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம். ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. இது மாதிரி தான் கண்டிஷனு. இப்போ இது மாதிரி ஓகே ஒர்க் ஆச்சு அப்படின்னா தெர்மோஸ்டாட்டு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இதில் சீரீஸில் வச்சு 2 லீடில் நீங்கள் 2 ஒயர் வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிறது தெரியும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. தெர்மோஸ்டாட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதில் ஒரு லீடை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காயிலில் ஒரு தெர்மோஸ்டாட்டு ஒரு லீடை வந்து அந்த காயிலோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? 2 லீடு இருக்கும். ஒரு லீடு வந்து நம்ம ஃபேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு லீடு வந்து அந்த காயிலில் ஒரு சைடு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து இண்டிகேட்டரோடைய ஒரு லீடும் வரும். இதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நம்ம கனெக்ஷன் டயக்ராம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இதை அப்படியே பொறுமையாக பாருங்கள். கொடுத்துட்டு இப்போ நான் மூடிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்கள் கனெக்ஷன் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும் இந்த ஸ்டெப்பில். 3 ஸ்க்ரூ வந்து நம்ம பண்ணிக்கலாம் டைட்டாக பண்ணிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணுறேன் கனெக்டிவிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, கரெக்டாக இருக்குது. சீரீஸில் நம்ம ஒரு லைனாக ஃபேஸ் நியூட்ரலில் அந்த லைன் கொடுக்குறோம் பார்த்திங்களா தெர்மோஸ்டாட்டுக்கு, அந்த கனெக்டிவிட்டிலாம் அப்படியே செக் பண்ணால் தெரிஞ்சிடும். வரும் ஃபேஸ் நியூட்ரல் சீரீஸில் கொடுத்து நம்ம ஆன் பண்ணோம்னா ஓகே ஆன் ஆகுது. அப்போ வந்து ஒர்க் ஆகுது மொத்தம். இப்போ வந்து எர்த்தும் பாருங்கள், எர்த்தில் கொடுத்து நம்ம எர்த்தில் செக் பண்ணோம்னா எர்த்தும் வரும். இப்போ வந்து நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணலாம். இது கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவையும் நம்ம லாஸ்ட்டில் கொடுத்துருக்குற அந்த கனெக்ஷன் டயக்ராமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஈஸியாக தான். இப்போ ஒயர் செக் பண்ணுறோம், ஒயர் எல்லாமே நல்லாயிருக்கு. இது எர்த்து எதுன்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி எர்த்தில் கொடுத்துடணும். எர்த்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பயன் பாக்ஸில் 4 லீடு இருக்குது, 4 3 இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, ஒன்று வந்து பாருங்க 4 இருக்குது பார்த்தீங்களா. இதில் 2 வந்து காயிலுக்கு வர்றது, ஒன்று வந்து எர்த்து, ஒன்று வந்து தெர்மோஸ்டாட்டு. அதுதான் இப்போ 2 வந்து காயிலோடைய லீடு, இந்த லாஸ்ட்டும் வந்து அந்த ஹீட்டிங் காயிலோட லீடு, மீதி ஒன்று வந்து எர்த்து, ஒன்று வந்து தெர்மோஸ்டாட்டோட லீடு. சரிங்களா? ஏன்னா தெர்மோஸ்டாட்டை இன்னொரு லீடு வந்து நம்ம காயிலில் கனெக்ட் பண்ணுறோம், அதனால் அதில் போய்டும். இப்போ வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்கலான்றதை பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து 3 இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். வந்து எர்த்து தான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குறது எர்த்து வந்து ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி அந்த பெரிய பின் இருக்குது இல்லைங்களா, அதில் சீரீஸில் செக் பண்ணி இதில் பார்த்தோம்னா ஒரு 2 எர்த்து தெரியும். அது எர்த்து பாடியில் எதுன்னு பார்த்து அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா? எர்த்து. இப்போ வந்து தான் இண்டிகேட்டர் தரோம். இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் அதாவது ஹீட்டிங் காயில், அதில் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது 2த்துலேயும் வந்து இண்டிகேட்டரை கொடுத்துடணும். சரிங்களா? இந்த லாஸ்ட்டில் ஒரு லீடு, இண்டிகேட்டரில் எப்பவுமே 2 லீடு இருக்கும். ஃபேஸ் நியூட்ரல் தான் அது எரியும். அதில் ஒரு லீடு வந்து ஒரு பக்க காயில்லையும் இன்னொரு லீடு இந்த பக்க காயில் ஹீட்டிங் காயில்லையும் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி அதான் வந்து ப்ரொசீஜரு. அப்படி கொடுத்துக்கோங்க. பொறுமையாக வந்து நீங்கள் கனெக்ஷனை பொறுமையாக பாருங்கள். இப்போ அடுத்தது நியூட்ரல் எடுக்கிறேன். நியூட்ரல் எடுத்து இதில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயில் இப்போது
தெர்மோஸ்டாட்டு ஒன்றில் பண்ணோம் இல்லைங்களா, தெர்மோஸ்டாட்டே ஒரு லீடை வந்து ஒரு பக்கம் காயிலில் ஹீட்டிங் காயிலில் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் காயில் தனியாக இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து நியூட்ரல் கொடுக்கணும். சரிங்களா, மாற்றி கொடுக்கக்கூடாது, அதான் கவனமாக கொடுக்கணும். அதாவது பேஸ் வந்து தெர்மோஸ்டாட்டு 2 ஒயர் வரும் பாருங்கள். அதில் ஒரு ஒயரை வந்து நம்ம காயிலுடைய ஒரு எண்டில் லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா காயிலுடைய இன்னொரு எண்டு இருக்குது பாருங்கள், அதில் நியூட்ரல் கொடுக்கணும். அதுக்கு பக்கத்தில் தெர்மோஸ்டாட்டோடைய ஒரு ஒயர் இருக்கும் தனியாக, அதில் ஃபேஸ் கொடுக்கணும். சரிங்களா, எர்த்து வந்து தனியாக வந்து பாடியிலேருந்து வரும் ஒரு பின்னு, அதில் எர்த்து கொடுக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஏன்னா கனெக்ஷன் வந்து தவறாயிடுச்சு அப்படின்னா பேர்ன் ஆகிடும், ஒரு மாதிரி வந்து ஷார்ட் ஆகும். அதனால் வந்து கவனமாக கொடுங்க. திரும்பவும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெர்மோஸ்டாட் மொத்தமே வந்து இதில் 4 லைன் இருக்கும். நீங்கள் பிரிச்சிங்கன்னா 4ல் 2 வந்து தெர்மோஸ்டாட்டு, 2 காயிலுடைய 2 எண்டு வரும், மொத்தம் 4. அந்த 4ல் தெர்மோஸ்டாட்டை ஃபிட் பண்ணிட்டு அந்த தெர்மோஸ்டாட்டோட ஒரு லைனை காயிலுடைய லெஃப்ட் சைடு உள்ள அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முனையை வெளியில் எடுத்துக்கோங்க, வெளியில் லைனுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா, மீதி பார்த்திங்கன்னா காயிலுடைய இன்னொரு முனை இருக்குது பார்த்திங்களா, அதில் இண்டிகேட்டர் ஒரு லைனும், இந்த பக்கம் நம்ம தெர்மோஸ்டாட்டு காயிலில் இணைச்சோம் பார்த்திங்களா, அதில் இண்டிகேட்டரோடைய இன்னொரு லைனும் கொடுத்துட்டு, இப்போ காயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், தெர்மோஸ்டாட்டோடைய ஒரு லைனு, காயில், இண்டிகேட்டர் ஒரு லைன், 3 லைன் இருக்குங்களா, அவ்வளோதான். அது அடுத்தது இன்னொரு காயிலோட இன்னொரு முனைக்கு வந்தீங்கன்னா அதில் காயில் கூட வந்து இண்டிகேட்டரோட ஒரு லைனு ப்ளஸ் நியூட்ரல், இதுதான் வந்து அதில் இணைக்கணும். சரிங்களா, அது பக்கத்தில் தெர்மோஸ்டாட்டோட இன்னொரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எண்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஃபேஸ் கொடுக்கணும். இவ்வளோ தான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். இதில் ஃபேஸ் கொடுத்துட்டிங்கன்னா எர்த்துக்கு தனியாக வந்து பாடியிலேருந்தே ஒரு பின் வரும், அதில் எர்த்து கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் வந்து கனெக்ஷனு. அது கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே ஓகே ஆகிடும். இப்போ அது மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அந்த தெர்மோஸ்டாட்டுக்கு மேலே வந்து அந்த ரெகுலேட்டரு மூடி வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் போடுற மாதிரி அந்த கார்டு இருக்கும், அது கரெக்டாக போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அது மாற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் உட்காராது, ஃபிட் ஆகாது. அதனால் அது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஆகிறது பாருங்கள், ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்குறோம் அப்படின்றது இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே இருந்த மாதிரியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் வந்து நம்ம எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி திரும்ப போட்டுக்க வேண்டியதான். நம்ம எப்படி வந்து ஸ்க்ரூ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கழட்டி எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி திரும்ப அந்த என்ன போயிடுச்சோ அதை மட்டும் நீங்கள் புதுசாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அயன் பாக்ஸில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒயர், மெயின் ஒயர் போகும், அடுத்தது தெர்மோஸ்டாட்டு, இது 2 தான் பார்த்திங்கன்னா 99% போகும். அதே மீறி ரேராக வந்து காயில் போகும். காயில் போச்சுன்னா காயில் வந்து மாற்றலாம். அது உங்களுக்கு மாற்றணுன்னா நீங்கள் வீடியோவில் கேளுங்க, நான் அது பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் காயில் மாற்ற வேண்டாம் அப்படின்னா ரெடிமேடாகவே வந்து அந்த பிளேட்டோடு சேர்ந்து அந்த அடிபாட்டம் வந்து நமக்கு வருது, அப்படியே கூட அந்த கம்பெனி வந்து கொடுத்து வாங்கி கூட செட்டாக போட்டுக்கலாம். இல்லை காயில் மட்டும் தனியாக வந்து மாற்றலாம் அப்படின்னு அதுவும் வந்து இருக்குது, காயிலும் கிடைக்குது. அது கொஞ்சம் காயில் மாற்றுறது கொஞ்சம் பொறுமையாக வந்து உடச்சிடாமல் அது பழசை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அதில் அந்த காடியில் வச்சு அடித்து பண்ணணும். அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் காயில் மட்டும் போகாது, அயன் பாக்ஸில் காயில் போகாது. இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் அயன் பாக்ஸோடைய ரிப்பேர் வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணியில் நம்ம வச்சு ஹீட் பண்ணி தேய்ச்சி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆஃபில் வச்சுக்கணும். எப்போவுமே அயன் பாக்ஸு ஆஃப் கண்டிஷனில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த ரெகுலேட்டர் திருப்பினீங்கன்னா லைட் எரியும், அதான் ஸ்டார்டிங் ஹீட்டு.
அது உங்களுக்கு ஹீட்டு பத்தலை அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த துணிக்கு இந்த ஹீட் பத்தலைன்னா உடனே ஆஃப் ஆகிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், தேய்ச்சிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து லைட்டு வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அதிகப்படுத்துகிறேன். திரும்ப வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். அது மாதிரி வந்து நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி அந்த லைட்டை வந்து உங்களுக்கு ஆஃப் ஆச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹீட்டு எவ்வளோ தேவையோ, இதான் வந்து ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி துணி வந்து பாதுகாப்பாக இருக்கும். அது ஆஃப் ஆகிடும். ஹீட்டு வந்து அதிகமாச்சுன்னா ஆஃப் ஆகிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை கம்மியாக வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். என்ன துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை வந்து அதிகமாக படுத்திக்கலாம். இப்போ வந்து மொத்தமான துணியாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, ரொம்ப சுருக்கமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ஹீட் ஆகிடுச்சு. துணி அயனிங் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம கனெக்ஷன் டயக்ராம் சொன்னோம் பார்த்திங்களா, அதுதான் இப்போ வந்திருக்கு. இதுதான் வந்து ஒரு அயன் பாக்ஸில் இந்த காயில் சொன்னோம் பாருங்கள். இதுதான் காயில், ஹீட்டிங் காயில், சரிங்களா. அதுக்கு உள்ளார நான் வந்து உங்களுக்கு ஒரு புரியுறதுக்காக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். உள்ளே இருக்கிறது தெர்மோஸ்டாட்டு, அது தெர்மோஸ்டாட்டு. இப்போ இந்த ஹீட்டிங் காயில் பாருங்கள், இது வந்து அது இண்டிகேட்டர், மேலே வந்து இண்டிகேட்டரு. இப்போ காயில் ஒரு முனை இருக்குது இல்லைங்களா, காயிலையும் இந்த தெர்மோஸ்டாட்டோட ஒரு முனையும் சேர்த்துக்கணும். அதுதான் வந்து இணைச்சிடணும், சரிங்களா. அந்த இடத்துல இண்டிகேட்டரும் இணையும். பாருங்கள், இண்டிகேட்ரு, தெர்மோஸ்டாட்டு, காயில், அது மூணும் ஒரு எண்டு. அப்படியே வந்திங்கன்னா இந்த பக்கம் வந்து காயில் இருக்கு பாருங்கள், காயிலோடைய அடுத்த எண்டு. இதுதான் வந்து நியூட்ரல் வரும். இந்த எண்டில் நியூட்ரல், அதில் இண்டிகேட்ரு, இந்த எண்டுலேயும் அந்த லாஸ்ட் எண்டுலேயும் பாருங்கள் இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். எர்த்து தனியாக பாடியிலேருந்து வரும். அது இன்னொரு தெர்மோஸ்டாட்டோடைய தனியாக இன்னொரு எண்டு இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஃபேஸு. அப்படி தான் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு நம்ம வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். சக்ஸஸ். தேங்க்யூ.